பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். இயேசு மனிதனை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவர் மனித ரூபம் எடுத்து இந்த விண்ணுலகத்தை வெளிப்பட்டார். இந்த மனித ரூபம் எடுத்து இந்த விண்ணுலகத்திலே வெளிப்பட்டார். விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திலே அவர் வெளிப்பட்டார். ஏனென்றால் மனிதனை ரட்சிக்கும்படியாக, மனிதனை மீட்க இந்த உலகத்திலே யாருமே இல்லை. மனிதனுக்கு ஒரு விடுதலை தர, ஆறுதலை தர, அவனுக்கு சமாதானத்தை தர யாருமே இல்லை. மனிதனுக்கு விடுதலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தர யாருமே இல்லை. இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு வசதிகள், பொருளாதாரங்கள், பணங்கள் எது இருந்தாலும், இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு வசதிகள், பொருளாதாரங்கள், பணங்கள் இருந்தாலும் அவருக்கு நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. அதற்கு நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை நேசித்து அன்பு கூர்ந்தபடியால், அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை நேசித்து அன்பு கூர்ந்தபடியால் சொல்லுகிறது, வருத்தப்பட்டும் பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருத்தமும் பாரமும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது வருத்தமும் வேதனையும் மனபாரமும் நிறைந்த வாழ்க்கை. எத்தனையோ குடும்பங்களை பார்த்தால் பலவிதமான பாரத்தோட, வியாதியோட, பல பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் பலவிதமான வியாதியோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை தரக்கூடிய வழிகாட்ட யாருமே இல்லை. அவர்களுக்கு விடுதலை தரக்கூடிய வழியை காட்ட யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். ஒரு மனிதனிடத்தில் போனால் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே போனால் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். புறம்பே தள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ எந்த நிலைமையில வந்தாலும் இயேசுவிடத்தில் அவர் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. அவர் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. நேசிக்கிறார். நேசிக்கிறார். அவர் அன்புள்ள தேவனா இருக்கிறார். அன்புள்ள தேவனா, உனக்காக மரித்தவரா இருக்கிறார். உனக்காக மரித்த தெய்வமா, உன் பாவத்தை நீ ஆண்டவரிடத்திலே கொண்டு வரும்பொழுது, உன் பாவத்தை நீ ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் உன் பாரத்தை, வியாதியை, உன் வேதனையை சுமக்கிறார். அவர் உன் பாவத்தை, உன் வியாதியை, உன் வேதனையை சுமக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் வேதனை நிமித்தமா, மன அழுத்த நிமித்தமாய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் வேதனை நிமித்தம் மாய்த்துக் கொள்கிறார்கள். மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைக்க தெய்வமா இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைக்க பாரத்தையும், உன் வியாதியையும், உன்னுடைய கஷ்டத்தையும் அவர் சுமக்கிற தேவனா இருக்கிறார். உன்னுடைய பாரத்தையும், உன்னுடைய வியாதியும், உன்னுடைய கஷ்டத்தையும் அவர் சுமக்கிற நீ அவரிடத்தில் வந்தால் உனக்கு ஒரு நல்ல வாழ்வை காட்டுகிறார். நீ அவரிடத்திலே வந்தால் உனக்கு ஒரு நல்ல வாழ்வை காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புது வாழ்வை தருகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புது வாழ்வை தருகிறார். பாரங்கள் நீக்கப்படுகிறது. பாரங்கள் நீக்கப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை ஒரு பாரமா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை, வியாதி ஒரு பாரமா இருக்கிறது. வியாதி ஒரு பாரமா இருக்கிறது. மன அழுத்தம் ஒரு பாரமா இருக்கிறது. மன அழுத்தம் ஒரு பாரமா இருக்கிறது. வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை. வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லை. சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ அவரிடத்தில் வரும்பொழுது உனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். என்னிடத்திலே வரும்பொழுது நான் உனக்கு இளைப்பாறுதலை வேதம் சொல்கிறது, நான் தரும் சமாதானம் இந்த உலகம் தரவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது என்று சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நான் கொடுக்கிறதான சமாதானம் உலகம் கொடுக்கவும் பணமோ, பொருளோ, ஐஸ்வர்யமோ, எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல், சமாதானம் தரக்கூடிய வழி இல்லை. ஒரு மனுஷனுக்கு பணமோ, பொருளோ எவ்வளவு இருந்தால் ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல், சமாதானம் கொடுக்கக்கூடிய வழிகள் இல்லை. ஆனால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். ஆனாலும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானம் தரும்படியாக உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். அவரை தேடி வாருங்கள். உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.